மெய்யா விடைப்பாக மின்னார் வடிவே நான் பையத் தமிழ் பேச பார்க்கின்றேன். ஐயாவும் கஞ்சமலர்கால் எடுத்து காலாதி காலம் என் நெஞ்சகத்தே வந்து நீ. நான் என்றும் ஏத்தும் பொருளும் இன்று பேசப்படும் பொருளும் எனது ஞான குருநாதராகிய மாணிக்க வாசக பெருமான் இருக்கிறாரே, அவருக்கும் எல்லாமே 5 எழுத்து. இன்று பேசுவதற்கு வாய்ப்பளித்த தமிழ்ச்சங்க தலைவரே, உங்கள் பெயரையும் நான் 5 தரம் உச்சரிக்கப் போகிறேன். அனைத்து மார்க்கமும் அடங்கிய கூட்டம் இது. உங்கள் அமைதியான சகிப்பு தன்மைக்கு ஒரு சலாம். அமைதியான சகிப்பு தன்மைக்கு ஓர் சலாம். திருவாசகம் என்பது தித்திக்கும் பார்சலாம். பார்சல் திருவாசகம் என்பது தித்திக்கும் பார்சலாம். தெவிட்டாது வெகு நேரம் தெல்லுதமிழ் பேசலாம். வாசகத்தை வாசித்து வரிக்கு வரி அலசலாம். வணங்குகிறேன் தலை சாய்த்து சிரசலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எத்தனை தடவை தமிழ்ச்சங்கத்திற்கு நான் வரவில்லையோ அத்தனை வாட்டி வணக்கமும் அத்தனை வட்டி வணக்கமும் சேர்த்தே உங்களுக்கு. மாணிக்கவாசகர் சலாமே பாடியிருக்காரு. கவியரங்கை சேர்க்காது பார்த்தால் சரியாக 1 வருடம் கழித்து இந்த சொற்பொழிவு மேடையிலே நான் ஏறுகிறேன். போன தடவை வள்ளலார், இந்த தடவை வாசகர் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் மகா பெரிய சூரியன், மகா பெரிய சூரியன். அவர் போல் ஒளி கொடுக்க என்னால் இயலாது. நான் ஒரு சிறு பொறி, சின்னஞ்சிறு பொறி. ஆனால் உங்களை பற்ற வைக்க இயலும். உங்களை பற்ற வைக்க இயலும் நீங்கள் பாஸ்பரஸாக இருந்தால். ஆகவே தண்ணீரை விட்டு வெளியே வாருங்கள். தண்ணீருக்குள் இருக்கிறீர்கள், தண்ணீரை விட்டு வெளியே வாருங்கள். படுகாரமான நாத்திகவாதத்தின் பேச்சு. ஐயா சொல்லுவதற்கு பொறுத்தல் வேண்டும். இளங்குமரனார் என்று ஒருவர் வந்தார். அது எப்படி சாம்பலிலும் எலும்பிலும் இருந்து பூம்பாவை எப்படி வர முடியும்? நான் நிரூபித்து காட்டுகிறேன். முடியாது என்று எனக்கு ஒரு போஸ்ட் கார்டு எழுதி போடுங்கள். அவருக்கு பின்னால் இன்னொரு நாத்திகவாதி அருப்புக்கோட்டையிலே இருந்து 4 அடியார் பற்றி பேச வந்தார். 5வது அடியாக ஒரே அடி அடித்தார் திருப்புகளை பற்றி. ஏதோ ட்ரிப்ளெக்ஸ் மூவி பார்ப்பது போல சித்திரம் போட்டு காட்டினார். தமிழ்ச்சங்கமும் அதை ரசித்தது. என் காதில் அது அரைந்தது. இப்படி படுகாரமான நாத்திகவாதிகளின் பேச்சை கேட்டு கேட்டு பழகிய நம் காதுகளுக்கு பரிகாரமாக ஒரே ஆத்திகமயமான நிகழ்வுகள். இன்று ஆன்மீக பேச்சு, சித்தர் பற்றிய சிறப்பு செய்தி. ஏன் புதிர் கூட ஆன்மீக புதிரா? ஐயா புதிர் கூட ஆன்மீக புதிரா? கடைசியிலே பிரசாதம், சுண்டல், நைவேத்தியம் மாதிரி ஏதாவது உண்டா? உண்டு, அது உண்டு. ஆன்மீக பேச்சு என்று நான் ஆரம்பிக்கும் போது யாரும் அரண்டு விடக்கூடாது. நம பார்வதி பதையே என்று நான் ஆரம்பிக்க மாட்டேன். எனவே நீங்களும் அரகர மகாதேவா போட வேண்டிய அவசியமெல்லாம் நிச்சயம் இருக்காது. கல்லூரி முடித்த புதிதிலே நான் காந்தி கிராமத்திலே வேலை பார்த்தேன். எனக்கு முதல் வேலை இது. 5வது வேலை. காந்தி கிராமத்திலே வேலை பார்த்தேன். என் கூட வேலை பார்த்தவன் சண்முகம் என்கிற பையன் தினந்தோறும் திண்டுக்கல்லிலே இருந்து வருவான். காந்தி கிராமத்திலே புத்தக கடை கிடையாது. நான் சண்முகத்திடம் கேட்டேன், கூட வேலை பார்ப்பவன், சண்முகம் எனக்காக ஒரு புத்தகம் வாங்கி வர முடியுமா திண்டுக்கல்லிலே இருந்து? வாங்கிட்டு வரனே, சொல்லு. நான் சொன்னேன், என்ன புத்தகம் தெரியுமா? திருவாசகம். ஐயோ சாமி, ஆள விடு. நீ வேறு எதை வேண்டுமானாலும் வாங்கி வர சொல், நான் வாங்கி வருகிறேன். இந்த புத்தகத்தை போய் கேட்டால் கடைக்காரன் என்னை மேலும் கீழும் பார்ப்பான். இன்னொரு நண்பர் கையிலே திருவாசகம் வைத்துக் கொண்டிருந்த போது சொன்னார், அப்பொழுது என்ன திருவாசகமா?
இதெல்லாம் 40 வயசுக்கு அப்புறம் படிக்க வேண்டிய புஸ்தகம் ஆயிற்று. என்னவாயிற்று உங்களுக்கு? அவருக்கு இப்போது வயசு 60. அவர் இன்னும் திருவாசகம் படிக்கலை. குளிக்கிறப்ப மட்டும் படிக்கிறார். அதுவும் போடு 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 தன்னாலே. பாட்டு தானாக வருகிறது என்றால் மனிதன் சந்தோஷமாக இருக்கிறான் என்று அர்த்தம். சந்தோஷமாக இருந்தால் பாட்டு தானே வரும். பாட்டு படியுங்கள், சந்தோஷம் தானே வரும். ரிவர்ஸ் அட்டாக். அதனால் தான் வாசகத்தை வாசிப்போம். பாட்டை படித்தாலும் சந்தோஷம், படிக்க நின்று கேட்டாலும் சந்தோஷம். தமிழ்ச்சங்க நிகழ்வான இந்த 3 மணி நேரத்தில் சந்தோஷமாக சிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள். அதனால் தானே விட்டால் போதும் என்று வீட்டை விட்டு ஓடி வந்தேன் என்று ஒரு நண்பர் சொன்னார். அது மாதிரி இல்லை. இந்த சந்தோஷத்தை வீட்டுக்கும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். அந்த சந்தோஷம் உங்கள் தோள் மேல் தொற்றிக்கொண்டு பயணம் செய்ய வேண்டும். என்றைக்கும் எப்பொழுதும் எஞ்ஞான்றும். ஆன்மீக கூட்டம் என்றாலே 4 பேர், இலக்கிய கூட்டம் என்றால் 6 பேர், அவ்வளவுதான். சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த ஊரும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. என்று மாறி வரும் இந்த காலகட்டத்தில் 100-150 பேருக்கு மேலாக திங்கள்தோறும் திரட்டி தமிழ்ச்சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அவர்களுக்கும் செயலர் பொருளாளர் அவர்களுக்கும் ஒரு ஓ போடலாமா? ஓப்போட கூச்சமாக இருந்தால் ஒரு பலத்தை கடல்வாசம் தரப்படாதா? நீங்களே சொல்லிட்டீங்க. அதனாலதான் கத்துக்கல. என்னடா இது வயது முதிர்ந்த நம்மை பார்த்து ஓப்போட சொல்லுகிறானே என்று நீங்கள் எண்ணப்படாது. மாணிக்க வாசகரே திருவாசகத்திலே ஓ போட்டிருக்கிறார். நான் போட்டால் தப்பா? இல்ல இல்ல இல்ல. தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையில் உற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றே. வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றே ஐயா அரணே ஓ என்று முதல் ஓ மாணிக்க வாசகர் போட்டார். முதல் ஓ சிவபுராணத்திலே. அடுத்த ஓ 2 ஓ சொன்னேன். அடுத்த ஓ போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார். மீட்டிங்கு வந்து நீட்டு இங்கு வந்து. ஆங்கில வார்த்தையா யோசிச்சு பாருங்க. மீட்டிங்கு வந்து நம்ம மீட்டிங். போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானால் மீட்டிங்கு வந்து விழிப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளைக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ. அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று 2வது ஓ. பிடிச்சா 2 ஓ போடுங்க. பிடிக்கலையா 17ஆம் தேதி வருது 49 ஓ போடுங்க. உங்க இஷ்டம். வாசகத்தை வாசிப்போம். தலைவர் கொடுத்த தலைப்பு இது. ஏற்கனவே சொல்லிவிட்டார் அவர். வாசகத்தை சுவாசிப்போம் என்பதுதான் முதலில் அவர் கொடுத்த தலைப்பு. சு என்ற எழுத்தை அடைப்புக்குறிக்குள் போட்டிருப்பார். தலைவரே சொன்னார், இது வேண்டாம், அசிங்கமாக இருக்கிறது, யாரேனும் ஏதாவது சொல்லுவார்கள் என்று அடைப்புக்குறிக்குள் போட வேண்டாம், வாசிப்போம் என்றே இருக்கட்டும் என்று அவர் சொன்னார். தலைவர் எங்கே பின்னாலே இருக்கிறார். ரைட், சரி சரி. ஐயா தலைவரே, நீங்கள் கல்லூரி படித்த காலத்தில் பிராக்கெட் போட்டிருக்கிறீர்களா? பிராக்கெட் ஏன் சிரிக்கிறீங்க? பிராக்கெட்டுங்கிறதன் அர்த்தம் மாறிவிட்டது இப்பொழுது. இப்பெல்லாம் பிராக்கெட் போடுகிறான் என்றால் எவ்வளோ ஒருத்தி இடையிலே மாட்டிவிட்டாள் என்று அர்த்தம் இல்லையா? அவள் பிராக்கெட்டில் மாட்டும் வரை இவன் விடமாட்டான், தொடர்ந்து போய்கொண்டே இருப்பான். நல்லா கவனிக்கணும், தொடர்ந்து போய்கொண்டே இருப்பான். திருவாசகம் என்கிற நூல் இன்று மட்டுமா அல்லது நேற்று மட்டுமா? எல்லா காலத்திற்கும் எப்பொழுதும் பொருந்தக்கூடிய நூல், இந்த பிராக்கெட் விஷயம் உள்பட. பையன் எப்படி பின்னாலேயே விடாது தொடர்ந்து போய் பிராக்கெட் போட்டானோ அதே மாதிரிதான் மாணிக்க வாசகரும் விட்டேனா பார் என தொடர்ந்து போகிறார். பின் தொடர்ந்து சென்ற ஆள் தான் வேற. இவர் என்ன செய்கிறார்? கடவுளை அப்படியே தொடர்கிறார்.
அவருடைய திருப்பாதம் தெரிகிறது, திருப்பாதம் முன்னே போவது தெரிகிறது. இந்த கையால் ஒன்று, அந்த கையால் ஒன்று, இடையில திருப்பாதம். இதுதான் அவர் போட்ட பிராக்கெட். இந்த கையால் ஒன்று, அந்த கையால் ஒன்று, 2 பிராக்கெட். திருப்பாதமாவது அசைகிறதாவது. பிடிச்சாலும் பிடித்தார், சிக்கு என்று பிடித்தார். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனே தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே தொடர்ந்து சிக்கென பிடித்தேன். பிராக்கெட் போட்டார். இம்மையே தொடர்ந்து சிக்கென பிடித்தேன், எங்கு எழுந்து அருளுவது இனியே. எனவே தலைப்பு வாசிப்போம் என்றே இருக்கட்டும். சுவாசிப்போம் என்று இருந்தாலும் தப்பில்லை. வாசிப்போம் என்றாலும் ஒன்றுதான், சுவாசிப்போம் என்று சொன்னாலும் ஒன்றுதான். வாசி வாசி என்றால் மூச்சு. வாசியை தன் கும்பகத்தால் வழியை கட்டி மண் போலே சுவர் போலே வாழ்தல் வேண்டும். கெட்டது மாதிரி இருக்கு. சித்தர் பாட்டா? பாரதி சித்தர், பாரதி சித்தர். வாசியை தன் கும்பகத்தால் வழியை கட்டி மண் போலே சுவர் போலே வாழ்தல் வேண்டும். எனவே திருவாசகம் வாசிப்போம். இப்பொழுது இந்த திருவாசகம் பற்றிய ஆய்வு வெறும் நுனிப்புல் மேய்வு மட்டுமே, ஆழமா போகல. வெறும் நுனிப்புல் மேய்வு மட்டுமே. அடுத்தடுத்த கூட்டங்களில் சாவகாசமாக அசை போடலாம். மேய்ந்ததை அசை போடலாம், தலைவர் அனுமதித்தால் அடுத்த கூட்டத்தில். இது ஒரு பெரிய தொடர் சொற்பொழிவின் ஆரம்பம், ஆரம்பம் மட்டும். திருவாசகத்தில் மொத்தம் 51 தலைப்புகளிலே பாடல்கள் இருக்கின்றன. பேச ஆரம்பித்தால் 51 தலைப்புகளில் பேசலாம். அரண்டு விடக்கூடாது. 51 தலைப்பா என்று 2 சேர்த்தாலும் 10 தலைப்புகளிலே பேசலாம். 10 தலைப்பு என்று சொன்னவுடன் எனக்கு நினைவுக்கு வருகிறது என்ன, திருவாசகத்திலே நிறைய தலைப்புகள் 10 10 என்றுதான் வரும். அச்சப்பத்து, அடைக்கலப்பத்து, அருட்பத்து, அதிசயப்பத்து, அன்னை பத்து, அற்புத பத்து, ஆசை பத்து, குலாப்பத்து, குலைத்த பத்து, குயில் பத்து, பிடித்த பத்து, பிரார்த்தனை பத்து, யாத்திரை பத்து, 10 10. நேரம் தான் பத்தாது. பானினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியே நுடைய. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. 6ஆம் கிளாஸ்ல 7ஆம் கிளாஸ்ல எல்லாம் மனப்பாட பகுதியில் படிச்சிருப்பீங்க. நாங்களாம் அந்த காலத்தில் படித்தோம், அதனால நீங்களும் அவசியம் படிச்சிருக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டை சொல்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம். காது கொடுத்து கேட்பாங்க. தெரியாத பாட்டு சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆகவே தான் இந்த பாட்டை சொல்றேன். பானினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய. பாவி யாரு? மாணிக்க வாசகர் தன்னை எப்படி வர்ணிக்கிறார்? தன்னை பாவி என்று வர்ணிக்கிறார். மாணிக்க வாசகரே பாவி என்றால் நாமெல்லாம் யார்? மற்றவரெல்லாம் யார்? பாவி, மகா பாவி, குடும்பாவி. நீ thou art not sinners. விவேகானந்தா சொல்றார். எங்க? வெளிநாட்டு மேடையில். thou art you are not sinners, you are the sons of God என்கிற வாதம் எல்லாம் மேடையிலே பேசுவதற்கு பயன்படும். நல்ல கைதட்டல் கிடைக்கும். பிராக்டிக்கல் லைஃப் ஒத்து வராது. பாவம் அதிகமாக போய்விட்டது, தீவினையும் அதிகமாக போய்விட்டது. ஆகவே மாணிக்க வாசகர் என்ன செய்கிறார்? பாவத்தின் வழி தாங்காமல் பாவத்தால் வேண்டுகிறார். பிடித்த பத்து, பிரார்த்தனை பத்து, குயில் பத்து என்ற 10 10 பாடல்களால் 10 10 பாடல்களால் பா என்றால் பாட்டு, பா 10ஆல் வேண்டுகிறார். பா 10ஐ போக்குவதற்கு பா 10ஆல் வேண்டுகிறார். இந்த பாட்டு பிடித்த 10. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள் ஒளி வெறுக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன், எங்கு எழுந்து அருளுவது இனியே. 10 10 இப்படி எத்தனையோ 10 10 10ஆய் படித்து பாவத்தை 10 10 என்று விரட்டி கொண்டே இருக்கிறார். வள்ளுவர் பாடலையா? 10 10 பத்தினை அப்பத்தை 10 10 விடற்கு. பொருளை இப்படி எல்லாம் போட்டு குழப்பக்கூடாது என்று கேட்கப்படாது. திருவாசகத்தை சொன்னார் ஒருத்தர்.
எழுதினார் இன்னொருத்தர். சொன்னவர் பேர் தென்னவன் பிரம்மராயன். இது என்னையா புதுக்கதை? திருவாசகத்தை மாணிக்கவாசகர் தானே எழுதினார், நீங்கள் என்ன புதிதாக சொல்லுகிறீர்கள் தென்னவன் பிரம்மராயர் என்று? அவர்தான் இவர், இவர்தான் அவர். வாதவூரார் என்பது உலகம் கொடுத்த பெயர், தென்னவன் பிரம்மராயன் என்பது அரசன் கொடுத்த பெயர், மணிவாசகர் என்பது இறைவன் கொடுத்த பெயர். திருவாசகத்தை இவர் சொல்ல சொல்ல பிரதி எடுத்தார். யார்? சிற்றம்பலத்தான், அழகிய சிற்றம்பலத்தான். தில்லை மூவாயிரவர்கள் இவர்கள் கேட்டார்கள், ஐயா இதன் பொருள் என்ன? யாமே இதற்கு பொருள் என்று கருவறையை கைகாட்டி மறைகிறார். திருவாசகத்திலே முதல் 2 எழுத்து, 2 எழுத்தை பாருங்கள். திரு. திரு என்றால் என்ன? செல்வம், பொருள். திருவாசகத்திலே பொருள் இருக்கிறதா? பொருள் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. முதல் 2 எழுத்திலே பொருள் இருக்கிறது. 3ஆம் எழுத்து, 4ஆம் எழுத்து வாசா, கடைசி எழுத்து இம், வாசம். திருவாசகத்திலே வாசம் இருக்கிறது. படித்து பாருங்கள், நுகரலாம் அந்த வாசத்தை. திருவாசகத்திலே இறைவனின் பாத கமலங்கள் வசிக்கக்கூடிய வாசம், உறைவிடம், அந்த வாசமும் இருக்கிறது. வாசம் என்றால் வசிப்பது, வாசம் என்றால் மணப்பது, இரண்டும் இருக்கிறது திருவாசகத்தில். கடைசி 3 எழுத்து சகம். சகம் என்றால் உலகம். உலகமே திருவாசகத்திற்குள் இருக்கிறது. திருவாசகத்திலே இவ்வளவு பொருள் விளங்கா பொருள் இருக்கிறதா? கேளுங்கள். பொருள் விளங்கா பொருள் இருக்கிறது என்றால் உண்டு. இவ்வளவு பொருளும் திருவாசகத்திலே இருக்கிறது. ஆகவே தான் இறைவனை நாம் பரம்பொருள் என்று சொல்லுகிறோம். பொருள் தான் இறைவன், இறைவனே செல்வம். என் மாணிக்கவாசகர் மட்டுமா சொன்னார்? வானோ வானோ புனல்பார் கண்ணல்மா ருதமோ ஞானோ தர்ஜமோ நவில் நான் மறையோ யானோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே. யாரு? அருணகிரிநாதர். தானே பொருளாவது சண்முகனே. பொருளே பொருள் முடிக்கும் போகமே, அரும் போகம் செய்யும் மருளே மருளில் விளையும் தெருளே, என் மனத்து வஞ்சத்து இருளேதுமின்றி வெளியாகி இருக்கும் உந்தன் அருள் ஏது அறிகின்றிலே நம்புயாதனத்து அம்பிகையே. அபிராமிப்பட்டர் அவரும் பொருளே என்கிறார். மாணிக்கவாசகர் எங்கே பொருளே என்று சொல்லுகிறார்? போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே. திருப்பள்ளி எழுச்சி. போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலக்கு இணை துணை மலர்குண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம் செற்றிதழ் கமலங்கள் திகழும் தன் வயல் சோழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே ஏற்றுய குடியுடையாய் என்னையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பள்ளி, பள்ளின்னா பெட்ரூம் இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பள்ளி என்றால் தூங்குகின்ற அறை அல்ல. பள்ளி என்றால் அறிவுச்சாலை. அறிவுச்சாலையாகிய நம் மனம் கடவுளை நம் மனம் ஆகிய அறிவுச்சாலையிலே எழுந்தருள பண்ணுகிறோம். அதுதான் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அவன் ஆடல் வல்லான். அவனுக்கு ஓவாத குத்தன் என்று பெயர். ஓவாத குத்தன் என்றால் இடைவிடாமல் ஆடிக்கொண்டே இருப்பவன் என்று பொருள். அவன் தூங்கினால், நாம் அவனை தூங்க பண்ணினால் உலகம் எப்படி நடக்கும்? பெருமாள் தூங்குகிறாரே என்று சொல்லப்படாது. ஐயா சொல்லுவார், அது தூக்கம் இல்லை, அது ஞான துயில், அறிதுயில். மூலமா காடி ஒரு மூவிலை மேல் கையேற்றால் ஆதி பராசக்தி அவள் நெஞ்சம் வன்மையுற அந்த பாரதியார் அதை பாடுவான். அறிதுயில் போய் ஆழ்துயில் எய்துவிட என்று. அது அறிதுயில். பெருமாள் கொண்டது அறிதுயில். அது தூக்கம் இல்லை. கடவுள் தூங்குவது இல்லை, நாம் அவனை தூங்க பண்ணுகிறோம். சும்மாவே நாம் தூங்குகிறோம். அவனும் தூங்கினால் என்ன ஆகும்? அவன் ஓட்டுபவன், டிரைவர், அவன் ஓட்டுநர். பயணிகள் தூங்கலாம், ஹாயா பயணிகள் தூங்கலாம். ஓட்டுநர் தூங்கினால் என்ன ஆகும்? போக வேண்டிய இடத்துக்கு நேரா போய் சேர்ந்துடலாம்.
சந்திரனை தேய்த்தருளி தக்கன் தன் வேள்வியினில் இந்திரனை தோல் நெறித்திட்டு எச்சன் தலை அறிந்து அந்தரமே செல்லும் மலர்கதிரோன் பல் தகர்த்து சிந்தி திசை திசையே தேவர்களை ஓட்டுகந்த டிரைவர் ஓட்டுறார், எல்லாரையும் ஓட்டிக்கிட்டு இருக்கார். சிந்தி திசை திசையே தேவர்களை ஒட்டுகந்த செந்தார் பொழில்புடை சூழ் தென்னன் பெருந்துரையான் மந்தார மாலையே பாடுதும் கான் அம்மான அம்மானாய்ப்பு. ஐயா, திருவாசகத்துக்கு ஒரு விளக்க உரை, திருவாசகத்துக்கு ஒரு விளக்க உரை பொருள் எழுதக்கூடாதா என்று கேட்டார்கள். யாரு? அன்பர்கள். யார்கிட்ட? கதிரேச செட்டியாரிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. திருவாசகத்திற்கு விளக்க உரை எழுதுங்கள் என்று. கதிரேச செட்டியார் என்ன சொன்னார் தெரியுமா? திருவாசகத்திற்கா விளக்க உரையா? அதற்கு பதிலாக நான் காவிரியிலே குதித்து வீழ்வேன். அவ்வளவு கஷ்டம். திருவாசகத்திற்கு பொருள் சொல்லுவது மிகப்பெரிய கஷ்டம். இத்தனைக்கும் திருவாசகத்திலே எல்லா சொற்களும் எளிமை எளிமை எளிமையோ எளிமை. தென்னவர் பிரம்மராயர் திருவாசகம் சொன்னார். அழகிய சிற்றம்பலத்தார் என்ன செய்தார்? எழுதினார். வியாசர் சொன்னார், பிள்ளையார் பாரதம் எழுதினார். அது மாதிரி மாணிக்க வாசகம் என்று பெயர் வச்சாலே, மாணிக்க வாசகம் இருக்காரா? மாணிக்க வாசகம் என்று பெயர் வச்சாலே வார்த்தைகள் சும்மா மணிமணியா விழும். அடுத்த தடவை அவர் கவிதை பாடும்போது பாருங்க, பேர் வச்சாலே வார்த்தைகள் மணிமணியாக வந்து விழும். கேட்கவா வேணும்? கடவுளே வச்சா அதுவும் வார்த்தை எப்படி இருக்கணும் அதுதான் பாடி காமிச்சேன். நல்லா பாடுறவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க வந்து பண்ண நேரம் உருகி இருப்பீங்க. நான் பாடுற நேரம் தான் கல்லுக்குண்டாட்ட உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா உருகி ஒரே தண்ணியா தான் இருக்கும். உருக மாட்டேங்குதுமா, மனமும்மா. மனம் என்ற கல் நெஞ்சக்கணகளும் நெகிழ்ந்துருக அருணகிரி சொல்றாரு. அதனால் மாணிக்க வாசகம் என்று பெயர் வச்சாலே வார்த்தை எப்படி விழும்? மணிமணியா வந்து விழும். ஆனா கற்பனையே இல்லாதவனுக்கு கற்பனசாமின்னு பெயர் வைக்கிறாங்களே. கற்பனசாமி, கற்பனை கற்பனை இல்லாதவனுக்கு அழைச்சு போட்டாச்சு. இடைச்செருகள் இல்லைங்க. இப்ப ஒரு கேள்வி கேட்க போறேன் உங்ககிட்ட இல்ல, நேரா மாணிக்க வாசகர்கிட்ட. மாணிக்க வாசகர்கிட்ட காரணத்தோட தான் இடைச்சொல்கள் பண்ணுவேன், தேவையில்லாம போட மாட்டேன். சிரிக்கணுமேங்கிறதுக்காக இடைச்சொல்கள் எல்லாம் போட மாட்டேன். என்ன மாணிக்க வாசகர்கிட்ட ஒரு கேள்வி டைரக்டா, ஐயா மாணிக்க வாசகரே, நீரெல்லாம் மந்திரியாக இருந்து என்ன பிரயோஜனம்? மதுரையை இந்நேரம் வைகையை இந்நேரம் வளைத்து போட்டிருக்க வேண்டாமா? மாணிக்க வாசகரை படற்கையிலே அழைக்காமல் ஏன் முன்னிலையிலே அழைக்கிறேன்? மாணிக்க வாசகர் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறாரா? கேட்கப்படாது. உட்கார்ந்திருப்பார், கண்டிப்பா உட்கார்ந்திருப்பார். உத்தரகோச மங்கையிலே இருக்கிறார், இழந்த மரத்தடியிலே உத்தரகோச மங்கையிலே இருக்கிறார். அழைத்தால் அவர் வருவதற்கு எவ்வளவு நேரமாகும்? 8ஆம் நம்பர் டவுன் பஸ்ஸில் எல்லாம் ஏறி வர மாட்டார். அவர் ஒளிவுடல் மரணா பெருவாழ்வு பெற்றவர், வள்ளலார் மாதிரி. நினைத்தால் நினைத்த இடத்திலே டெலிபோர்ட் என்ற ஆங்கிலத்தில் இப்பொழுது ஒரு பெரிய ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. டெலிபோர்ட், இந்த உடம்பை எப்படி வாஷிங்டனுக்கு அனுப்புறது, எப்படி டிஜிட்டலா மாத்துறது, 0 டிஜிட்டலா மாத்தி டிஸ்இன்டகிரேட் பண்ணி அனுப்புறது. பாக்கெட் சுவிட்சிங் போயிடும் பிராட்பேண்ட். அங்க போய் ரிசீவ் ஆகி ஒன்று சேர்ந்து அங்க போயிடுவாங்க வாஷிங்டன்ல. உங்க பையனை பார்க்கலாம் நீங்க அங்க அனுப்பின உடனே. ஆராய்ச்சி நடக்குது, சாத்தியம். அதே மாதிரி அவர் ஒளி உடல் கொண்டவர், நினைத்தால் இங்கே ஓடி வர முடியும். திருவாசகத்திலே சாவாக்களை, இது ஒரு பெரிய தலைப்பு, தனியா பேசலாம். முதலிலே சாவாக்களையை பற்றி பேசிய பெருமை மாணிக்க வாசகருக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாரும் பேசல. முதல்ல மாணிக்க வாசகரிடம் இப்பொழுது நான் கேள்வி கேட்டேன், மாணிக்க வாசகரே, நீர் பிழைக்க தெரியாத மனிதன், எதையும் நீர் வளைத்து போடவில்லை. நீர் வளைத்து போட்டது எல்லாம் ஆடல் வல்லானை மட்டும், அவன் குடிகொண்ட சிவபுரத்தை மட்டும். ராமாயணம் பேசும்போது ஆஞ்சநேயர் வருவது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை மாணிக்க வாசகர் வருது.
மந்திரியாக இருந்தாலே நிலத்தை வளைத்து போடுவதை மாற்ற முடியாது போல் இருக்கே, மாணிக்க வாசகர் விடுவாரா? ஆகவே சிவபுரத்தை வளைத்து போட்டு விட்டார். அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரம். அந்த சிவபுரம் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து தாதாடும் பூஞ்சோலை தத்தாய் நமையாலும் மாதாடு பாகத்தன் வாழ்வது என் உத்தரகோசம். அங்க இறைவன் குடிகொண்டு இருக்கக்கூடிய இடம் எது என்று கேட்கும் போது அவர் சொல்லுகிறார், தாதாடும் பூஞ்சோலை தத்தாய் நமையாலும் மாதாடு பாகத்தன் வாழ்வது என் போதாட்டி பத்தர் எல்லாம் சிவபுரம் போல். அதே சிவபுரம் பத்தர் எல்லாம் சிவபுரம் போல் பார்மேல் கொண்டாடும் உத்திரகோசம் அங்கை ஊர். அதே சிவபுரம். நிறைய இடத்துல நீங்க திருவாசகத்தை ஆழ்ந்து படித்தீர்கள் என்றால் நிறைய இடத்திலே அவர் சிவபுரத்தை பற்றி பேசுகிறார். ஆகவேதான் சொன்னேன், அவர் மந்திரியாக இருக்கும் போது மந்திரிக்கே உரிய அந்த இயல்பான குணத்திலே அவர் சிவபுரத்தை வளைத்து போட்டு விட்டார். 1-2 ஏக்கர்னா பரவாயில்ல, ஊரையே வளைச்சு போட்டிருக்கார். சும்மா இருப்பாரா நடராஜர்? அவர் மேல் நில அபகரிப்பு வழக்கு போட்டார். எங்கள் ஆடல் வல்லானுக்கு சீர்காழியிலே சட்டநாதர்னு பேர். பேர் என்ன? சட்டநாதர். சட்ட நுணுக்கம் தெரிந்ததால் சட்டநாதரா? அவர் எந்த லா காலேஜிலையும் படித்ததில்லை. ஆனால் எல்லா லாவுக்கும் அதிகாரியான சட்டநாதர். கையை காட்ட வேண்டாம் தலைவர்களே, சரியாக முடித்து விடுகிறேன். இப்படித்தான் சுந்தரர்கிட்டேயும் போய் வழக்காடி உண்டு இல்லை என்று பண்ணினார். மாணிக்க வாசகரை விடுவாரா? சிவபுரத்தை சிவகணங்களிடம் இருந்து அன்பாக மிரட்டி வாங்கிய நில அபகரிப்பு வழக்கில் சிறையிலே போட்டு ஆயுள் தண்டனையும் கொடுத்தார், தன்னுடைய உள்ளமாகிய சிறையில். கீதையின் கடைசி வரி என்ன? கடைசி எல்லாருக்கும் இப்ப கேள்வி, மாணிக்க வாசகருக்கு இல்ல, உங்களுக்கு ஒரு கேள்வி. கீதையின் கடைசி வரி என்ன? குலச்சுரார் தலைவர் தவிர மற்றவங்க யார் வேணாலும் சொல்லலாம். கீதையின் கடைசி வரி யாருக்காவது தெரியுமா? சத்தத்தை காணோம். ஏன் நீங்களே சொல்லுங்களேன், என்கிட்ட திருப்ப கூடாது, எனக்கும் தெரியாது. இதுல வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சமஸ்கிருதம் ஏன் பாஷை இல்ல, அதுவும் இல்லாம அது உயிரோடு இருக்கக்கூடிய பாஷையும் இல்ல. திருவாசகத்தின் முதல் அடி எது தெரியல அப்படின்னு சொன்னால் அதற்காக நான் வெட்கப்பட வேணும். உங்களுக்கு தெரியும் என்றால் திருவாசகத்தின் முதல் அடி என்ன என்று சொல்லுங்கள். சொல்லுவது மட்டும் இல்லை, என்னோடும் சேர்த்து அதை ஏற்று மகிழுங்கள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் நடைகன் இறைவன் நடி வாழ்க. எண்ணி பாருங்க, வாழ்கிறது 6 இடத்திலே வரும். 6 இடத்திலே வாழ்க என்று வருகிறது, அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிலும் கோண்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. 5 வெல்க, அதையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் செய்ய வடி போற்றி, நேயச்சே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கு மன்னனடி போற்றி, சிறார் விருந்துரையினம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. வாழ்க என்பது 6 இடத்தில், வெல்க என்பது 5 இடத்தில், போற்றி என்பது 8 இடத்தில். 6, 5, 8 மொத்தம் பாருங்க 658. என்ன இந்த 658 என்று பார்த்தால் திருவாசகத்திலே கடைசி பாடல், ஐயா பாருங்க, கடைசி பாடல் என்ன இருக்கு? 658. அப்போ திருவாசகத்தில் மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 6, 5, 8, 658. இந்த சிவபுராணத்தை படித்தால், ஆரம்ப வரியை படித்தால் முழு பயன், எல்லா திருவாசகத்தையும் படித்த பயன் கிடைக்கிறது. அப்புறம் என்ன, அரை மணி நேரத்திலே 658 பாடல்களையும் திருவாசகம் முற்றுவதலையும் முடித்தாகிவிட்டது. தலைவர் அவசரப்படுகிறார், நானும் முடித்துக் கொள்ள வேண்டும். கடைசியாக ஒன்று, கட்ட கடைசியாக ரேஷன் கடைக்கு சீனி வாங்க போனேன். ரேஷன் கடைக்கு சீனி வாங்க போனேன். போன பொங்கலை ஒட்டி கிளம்ப எத்தனிக்கையில் நியாய விலை கிடைக்காரர் கேட்டார், ஐயா பொங்கல் இலவசம் வாங்கலையா?
வெள்ளைக்காடாச்சேயா எனக்கு. பரவாயில்லை, வெள்ளைக்காடுக்கும் நாங்கள் இலவசம் தருகிறோம். இலவசமா கொண்டாங்க கொண்டாங்க. வாங்கி பார்த்தா பச்சரிசி இருக்கு, பாசி பயிர் இருக்கு, ஏலை இருக்கு, கிஸ்மிஸ் முந்திரி கூட இருக்கு. சொல்லிட்டாங்க முந்திரி இருக்கு. சக்கரை மட்டும் கொஞ்சம் அப்படி பாகா தண்ணியா இருக்கு. நான் கேட்டேன், நியாய விலைக்காரரே, இது நியாயமா? இலவசமாக தருகிறேன் என்று சொல்லி இப்படி பாகாக்கி தருகிறீர்களே, இது நியாயமா? நியாய விலை கிடைக்காதே. நான் கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா, நேற்று சரக்கு லாரியிலே வந்தபோது சர்க்கரை கட்டியாகத்தான் இருந்தது. ஆனால் தெரியாமல் இந்த புஸ்தகத்தை அந்த மூட்டையின் மேல் வைத்து விட்டேன், சர்க்கரை உருகி போய்விட்டது என்று புஸ்தகத்தை காட்டினார். அது திருவாசகம். பேச்சை கைதட்டி ரசித்தீர்கள். பேச்சை கைதட்டி ரசித்தீர்கள். என் ஆசையெல்லாம் உங்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பது அல்ல. உங்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பது அல்ல. சிவபுராணம் பற்றி இன்னொரு நாள் பேச வேண்டும். அதை நீங்கள் காதார கேட்க வேண்டும். கேட்டு உருகி நெக்குருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நீங்கள் அழ வேண்டும். அப்படி நீங்கள் அழுதால் அதுதான் என் பேச்சுக்கு கிடைத்த வெற்றி என்று கூறி முடிக்கிறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம். தான தந்தன தானா தந்தானே, தான தந்தன தானா தந்தானே, தான தந்தன தானே தந்தானே தந்தானா.